அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஒரு சிந்தனை. அன்பானவர்களே, நாம் கேள்வி கேட்பதற்கு தகுதியானவர்களிடமெல்லாம் எப்படிப்பட்ட கேள்வினாலும் கேட்போம். நமக்கு கீழ் உள்ளவர்களாக இருந்தால் ஒருபடி மேல் சென்று பதில் இல்லாவிட்டால் தண்டிக்கவும் செய்வோம். அதுபோன்றுதான் நம்மை படைத்த இறைவன் நம்மின் மீது கேள்வி கேட்பதற்கு மிக ஆற்றல் உள்ளவன். அவன் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் 5 வகையான கேள்விகளை நிச்சயம் கேட்பான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் முதல் கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு நான் வாழ்நாளை கொடுத்தேன், அதை நீ எவ்வாறு செலவழித்தாய்? இரண்டாவது, உன் வாலிபத்தை எவ்வாறு நீ கழித்தாய்? மூன்றாவது, உனக்கு உழைக்கக்கூடிய சக்தியை கொடுத்தேன், எவ்வாறு நீ சம்பாதித்தாய்? நான்காவதாக, சம்பாதித்ததை எவ்வாறு நீ செலவு செய்தாய்? ஐந்தாவதாக, உனக்கு நான் அறிவை கொடுத்தேன், அதை எதனுடைய அடிப்படையில் கழித்தாய்? இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. இறைவன் நினைத்தால் நம்மை தண்டிக்கவும் செய்வான், நம்மை மன்னிக்கவும் செய்வான். அல்லாஹ் தன்னுடைய மன்னிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.